பட்டும் திருந்தாத கோபி ராதிகா கிட்ட சொன்ன வார்த்தை பாக்யாவுக்கு ஏற்பட்ட அசிங்கம் அதிர்ச்சியில் இருக்கிற ஈஸ்வரி. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா இன்னைக்கான பாக்யலட்சுமி சீரியல் குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் ஈஸ்வரி கிட்ட அசிங்கப்பட்ட கோபி ராதிகா கிட்ட தன்னோட கோபத்தை காட்டுறாரு. ஆனால் ராதிகா பார்த்தீங்கன்னா பாக்யாவை கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. ஸோ அந்த வகையில் இந்த எபிசோட ஆரம்பத்தில் கோபி அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்து ராதிகா மன்னிப்பு கேட்க, அதுக்கு கோபி மன்னிப்பு கேட்டால் எல்லாம் சரியாக போயிடுமா, என்ன என்றைக்குமே விட்டு கொடுக்காத என்னோட அம்மா இன்னைக்கு நீ என் பிள்ளையே இல்லை செத்து போயிட்டேன்னு தலைமொழிகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியா சொல்லி அழுகுறாரு. அம்மா அப்படி பண்ண மாட்டாங்கன்னு நான் எவ்வளவோ சொல்லியும் நீ கேட்கவே இல்லை, அவங்கள கோர்ட்டு கேஸுன்னு கொண்டு போய் நிறுத்திட்டேன், எந்த ஒரு பிள்ளையும் செய்யக்கூடாத பாவத்தை நான் அவங்களுக்கு செஞ்சுட்டேன், இந்த மாதிரி கோபி பார்த்தீங்கன்னா சொல்லி அழுகிறாரு. இதை தொடர்ந்து பாக்யா வீட்டில் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது ஈஸ்வரி பேசின விஷயத்தை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. செல்வி, அம்மா இப்படி பேசுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, உன்னை அவங்க பொண்ணுன்னு சொல்லும்போது எனக்கு புல்லரிச்சிடுச்சுக்கா, அவங்க பேசினது எல்லாமே சரிதான், ஆனால் ஒன்றே ஒன்று தான் வருத்தமாக இருக்குது, கோபி சாரை பார்க்கிங் ஏரியாவுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே போய் தலையில் தண்ணி ஊற்றிருக்கலாம், இப்போது அதை தொடச்சி எடுக்கிறதுக்குள்ளே எனக்கு தான் பெண்டு கலண்டு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்ததான் பாக்யா நடந்து வர ராதிகாவும் மயுவும் கடைக்கு போயிட்டு வரும்போது மயுவை பார்த்ததும் பாக்யா நன்றி சொல்லி ராதிகா கிட்ட பொண்ணை நல்லா வளர்த்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எதுக்கு இப்படி ட்ராமா போடுறீங்க, நீங்கள் என்ன அன்னை தெரசாவா அப்படிங்கிற மாதிரி ராதிகா அதிர்ச்சி கொடுக்குறாங்க. என்னை கேட்காம என் பொண்ணை எப்படி நீங்கள் கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வரலாம், இதுவே நான் இனியாவை இப்படி கூட்டிகிட்டு போயிருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கோ, இந்த மாதிரி கோவப்படுறாங்க. அந்த நேரத்தில் இதை பற்றி நானும் யோசித்தேன், ஆனால் வர வழியே இல்லாமல் தான் கூட்டிகிட்டு வந்துட்டேன், நான் செஞ்சது தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி மன்னிப்பு கேட்க, தெரியாமல் செஞ்சால் தான் மன்னிப்பு, தெரிஞ்சே செஞ்சால் அதுக்கு பேர் அதுக்கு மன்னிப்பே கிடையாது, இன்றைக்கு மாதிரியே என்றைக்கும் நிலமை இருக்காது அப்படிங்கிற மாதிரியா கோவத்தோட ராதிகா பாக்யாவை திட்டிட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்ததாக ராமமூர்த்தி ஈஸ்வரிக்கு ஜூஸ் கொடுத்து எதை பற்றியும் யோசிக்காத நிம்மதியாரு அப்படிங்கிற மாதிரியா ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கோபி பார்த்தீங்கன்னா மறுபடியும் பாக்யாவோட வீட்டு வாசலில் வந்து நின்று அம்மா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டதும் கோவப்படுற ராமமூர்த்தி, அங்கேயே நில்லுடா, உள்ளே வந்தால் காலை வெட்டிடுவேன் அப்படிங்கிற மாதிரி கோபியை பார்த்தீங்கன்னா வார்ன் பண்ணுறாரு. இதோட இந்த எபிசோட் வந்துட்டு முடியுது. அண்ட் அதே போல் நாளைக்கு அப்படிங்கிற மாதிரியா வெளியான ப்ரோமோவில் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்வரி வந்துட்டு மறுபடியும் கோபியை போட்டு பயங்கரமாக திட்டிடுறாங்க. உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா, நான் தான் அன்னைக்கே உன்னை தலைமொழிக்கிட்டேன்னா, எனக்கு பையனே கிடையாது, என் பையன் செத்துட்டேன், எனக்கு ஒரே ஒரு பொண்ணு தான், அது பாக்கியா அப்படிங்கிற மாதிரியா மறுபடியும் பார்த்தீங்கன்னா கோபி மேலே கோவப்பட்டுட்டு கதவையும் வந்துட்டு மூடிடுறாங்க. அதே போல் ராமமூர்த்தி பார்த்தீங்கன்னா ஏன் இவ்வளோ கோவப்பட்டுட்ட அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி கிட்ட கேட்க, அதுக்கு ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு அதாவது உண்மையாக தான் சொன்னேன், ஸோ நான் ஒரு தடவை சொன்னது தான், இனி அவனுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நான் இவ்வளோ நாள் வந்துட்டு அவன் இந்த மாதிரி என் முன்னாடி வந்து நின்னா அம்மா மாறிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியா நினைக்கிறான். ஸோ அந்த ஈஸ்வரி இப்போது செத்து போயிட்டா, ஸோ இனி வந்துட்டு நான் அவனை மன்னிக்க நான் தயாராகவே இல்லை, அவனை நம்பி இனியும் நான் ஏமாற தயாராக இல்லை அப்படிங்கிற மாதிரியா ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா இப்போ கோபியை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்துட்டு அவங்களுடைய மனநிலையில் உறுதியாக இருக்கிறாங்க. பட் இதே கதை தான் பார்த்தீங்கன்னா பாக்யாவை விட்டு கோபி போனதுலேருந்தே வந்துட்டு நடந்துக்கிட்டே இருக்குது. இனியும் கோபி ஒரு நாள் குடிச்சிட்டு ரோட்டில் விழுந்து கிடக்கிறாரு, இல்லை கோபிக்கு எதனா ஹெல்த் இஷ்யூஸ் வருது அப்படிங்கிற பட்சத்தில் மறுபடியும் ஈஸ்வரி வந்துட்டு ஒரு அம்மாவாக அவங்க மனசு மாறுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதையுமே நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.